இல்லை, கம்யூனிசம் எங்கேயும் தேயவில்லை. அது வளர்கிறது, அது போராடுகிறது. சில இடங்களில் அது தோல்வியடைகிறது, மீண்டும் வெற்றி பெறுகிறது, இடறுகிறது, வீழ்கிறது, பலத்த காயங்களுடன் அது முன்னேறுகிறது. ஒரு மாவீரனுக்குரிய முன்னேற்றத்தோடு அது முன்னேறி தான் வருகிறது. நீங்க உலகம் முழுவதும் பல நூற்றாண்டுகளா யார் இருப்பது? முதலாளித்துவமும் ஏகாதிபத்தியமும் பாசிசம் வந்து ஆட்சி செய்கிறது. இதற்கு மாற்றியது சோசியலிசம் தான். முதலாளித்துவத்தை, ஏகாதிபத்தியத்தை வீழ்த்திதானே அக்டோபர் புரட்சி வெற்றி அடைந்தது. மன்னராட்சி முறையை வீழ்த்திதானே சீன புரட்சி வெற்றி அடைந்தது. கியூபா புரட்சி அது நடத்தியது யார்? அது வெற்றி பெறவில்லையா? வெனிசுலாவில் வாக்களிக்கிற முறையிலே வெற்றி பெறவில்லையா? நேபாளத்தில் வாக்களிக்கிற முறையிலே கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெறவில்லையா? கிழக்குலக நாடுகளில் இந்தியா உட்பட ஒடுக்கப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகள் இங்கெல்லாம் புரட்சியை துவக்கியதையா, போராடியதையா? வெற்றி பெற்றிருக்கோம், அது தோல்வியடைந்திருக்கும். ஆனால் எந்த கருத்தியல் உலகம் முழுவதும் சுற்றி வருகிறது? உழைப்பவர்களுக்கான கருத்தியல் எது? ரெண்டு தாங்க, ரெண்டு வலது சிந்தனையும் இடது சிந்தனை. வலது கருத்து இடது கருத்து தான். வலது கருத்து முதலாளித்துவ கருத்து, அதாவது ஏகாதிபத்திய கருத்து. அது மூலதன குவியலால் உலகத்தை சூறையாடுகிற கருத்து. அது சூறையாடுகிற தத்துவம். அது போர்களை விரும்புகிற தத்துவம். அது விடுதலையை ஒடுக்குகிற தத்துவம். அது அதற்கு நேர் எதிராக, போருக்கு எதிராக அமைதியை, விடுதலையை, சமத்துவத்தை முன்மொழிவது இடது கருத்தியல், கம்யூனிஸ்டுகள் தான். எனவே கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளதான் முழு ஜனநாயகம் இருக்கிறது. சமத்துவத்தின் மறுபெயர் தான் ஜனநாயகம், ஜனநாயகத்தின் மறுபெயர் தான் சமத்துவம். டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போல. எனவே எங்கேயும் நாங்கள் தோற்று போகவில்லை, நாங்கள் முன்னேறுகிறோம். மாநிலத்தில் மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் நடந்ததாக இந்தியாவிலே முடிந்து போய்விட்டதாக அர்த்தம் அல்ல. அப்போ கம்யூனிஸ்டுகள் பார்வையில வெற்றி அப்படிங்கிறது என்ன? இப்போ நம்ம வந்து தேர்தல் ஜனநாயகத்தில் இருக்கோம். ஆமாங்க. அப்போ அந்த ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. மிக மிக முக்கியம். இதை வச்சுதான் வந்து ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வியை இப்போ சமகாலத்தில் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வெற்றியா நீங்க எதை மதிப்பிடுறீங்க? உங்க அளவீடு அப்படிங்கிறது? அதாவது பல கட்சி இயங்கும் முறையில் நாங்கள் சீட்டுகளை பெறுறோம், தேர்தலில் போட்டியிடுறோம், தோற்று போகிறோம், இது தோல்வி. ஆனால் நான் வந்து ஐடியாலஜிக்கலாக நாங்கள் இன்னும் தோற்று போகலன்னு சொல்ல வரேன்.